தமிழகத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கயத்தார் அருகே மின்னல் தாக்கியதில் மழைக்கு மரத்தடியில் ஒதுங்கியிருந்த 7 ஆடுகள் உயிரிழந்தன. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தேனியில் பெய்த மழையின் காரணமாக அரசு பேருந்துக்குள் தண்ணீர் ஒழுகியதால் பயணிகள் சிரமமடைந்தனர். மேட்டூர் பகுதியில் 2 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூரில் பெய்த மழை காரணமாக தெருக்களில் தேங்கியிருந்த தண்ணீரில் பாம்புகள் வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதேபோல் காட்பாடி பேருந்து நிலையம், நீதிமன்ற வளாகம், வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. கிருஷ்ணகிரியில் பெய்த கனமழையால் எம்ஜிஆர் நகரில் உள்ள குடியிருப்புகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தெருக்களில் ஆறாக பாய்ந்தோடும் தண்ணீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடசெட்டியந்தல் கிராமத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனிடையே சிவகங்கையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.